ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்லாம் சமையல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு அருமையான கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட, அக்கா எங்கள் வீட்டு செடிகளில் எறும்புகள் அதிகமாக இருக்குது, இல்லைனா நத்தை, இல்லைனா மரவட்டை என்று சொல்லக்கூடிய அந்த ரயில் பூச்சி, இல்லைனா சின்ன சின்ன வெள்ளையான புழுக்கள் வேர் பகுதியில் இருக்குது, இதெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 2-in-1 டிப்ஸாக தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான பூச்சிகளையும் நீக்கும், அதே சமயத்தில் உங்களுடைய செடியினுடைய வேர்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் இருக்கும். செடிகளில் நிறைய பக்க கிளைகளும் வர ஆரம்பிக்கும், நிறைய மொட்டுகளும் வைக்கும். இது எல்லா விதமான செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதற்கு நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வெளியில் அதிகமான பொருட்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டிலே மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பயன்படுத்த போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை. நம்ம பிரியாணி இல்லைனா ஏதாவது மசாலா குழம்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். 2 வகையான பட்டை இருக்குது. ஒன்று சுருள் பட்டை, இல்லைனா கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய பட்டை. நான் இன்றைக்கி சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். திக்காக இருக்கக்கூடிய பட்டைகள் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட்டையில் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோனாகவும் செயல்படும். அதாவது நிறைய வேர்கள் விட ஆரம்பிக்கும். இதனால் செடிகளில் நிறைய பக்க கிளைகளும் வர ஆரம்பிக்கும். செடிகளும் நல்லா தழைத்து வளர ஆரம்பிக்கும். அதாவது அந்த பூச்சிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த தன்மை அந்த செடிகளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நான் இன்னைக்கு ஒரு 6-7 பட்டை துண்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணீரை 1 லிட்டர் தண்ணி 3/4 லிட்டர் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, கேஸ் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இந்த பட்டை துண்டுகளை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்ததை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துக்குங்க. கலந்துட்டு நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணீரை வடிகட்டிட்டு பயன்படுத்துங்க. இல்லை வேர்களுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் இதை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. அதனுடைய நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன். இதை எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதாவது ஒரு 3/4 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இல்லை அப்படின்னா பெருங்காய பொடி கூட சேர்க்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வடிகட்ட வேணாம். அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டை துண்டுகளை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துங்க. அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் காலை நேரங்களில் இல்லைனா மாலை நேரங்களில், அதாவது வெயில் நேரங்களில் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. மற்றபடி வெயில் இல்லாத சமயங்களில் இதை நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இது எல்லா விதமான செடிகள்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா கையால் நல்லா தெளித்து விடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தெளித்து விட்டுக்குங்க. இது எல்லா விதமான பூச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே ஊற்றலாம். எறும்பு பாதிப்புகள், பூச்சி பாதிப்புகள் எது இருந்தாலும் போயிடும். ஏன்னா இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க அந்த பட்டையினுடைய ஸ்மெல் அந்த பூச்சிகள் வராமல் இருக்கும். இதுவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இந்த தண்ணீரை, அதாவது அந்த மஞ்சள் பொடி கலந்த அந்த தண்ணீரை நீங்கள் இதில் செடிகளுக்கு ஊற்றலாம். அந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றும் போது நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக இருந்து அங்கே செடிகளுக்கு நல்ல ஒரு புது வேர்கள் வர ஆரம்பிக்கும். இதனால் உங்கள் செடிகளில் நிறைய பக்க கிளைகளும் வரும், நிறைய மொட்டுக்களும் வரும். காய்கறி செடிகளாக இருந்துச்சுன்னா நிறைய காய்களும் காய்க்கும். அதனால் இதை தாராளமாக நீங்கள் உங்கள் செடிகளுக்கும் வேர்களுக்கும் ஊற்றலாம். மஞ்சள் பொடி கலந்து ஊற்றுறதுனால அந்த செடிகளில், அதாவது அந்த மண்களில் இருக்கக்கூடிய நத்தை, புழுக்கள் இது எல்லாமே இறந்துடும். நீங்கள் பெருங்காய பொடி கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இது மண்புழுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தனியாக ஒரு கிளாஸில் மஞ்சள் பொடி கலக்காதது எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கட்டிங் பண்ண ரோஸ் செடியை வளர்க்குறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். எப்போவுமே எந்த ஒரு மருந்தையும் நம்ம தெளிக்கும்போது, இந்த மாதிரி இயற்கையான மருந்தையும் தெளிக்கும்போது ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து தெளிக்கணும். அந்த மாதிரி தெளிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பூச்சிகள் மறுபடியும் வராமல் இருக்கும். பொதுவாகவே செடிகளில் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா அந்த செடிகளில் நிறைய எறும்புகளும் வரும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த மாவு பூச்சி அந்த செடிகளுடைய தண்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள உறிஞ்சிட்டு, அ ஒரு விதமான குளுக்கோஸ வந்து வெளிப்படுத்தும். அதாவது தன்னுடைய மலத்தின் வழியா ஒரு குளுக்கோஸ வந்து வெளிப்படுத்தும். அந்த குளுக்கோஸ் வந்து இனிப்பான சுவைய வந்து கொடுக்கும். அத சாப்பிடுறதுக்காக தான் எறும்புகள் வருது. இதே மாரி தான் நம்முடைய செடிகளுக்கு ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால செடிகள நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாலே எந்த விதமான பூச்சி தொந்தரவும் இருக்காது. அதே மாரி ஏதாவது ஒரு பூச்சிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியிற மாரி இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் அத அந்த நிமிஷமே வந்து எடுத்து எட்ட போறதுக்கு பாருங்க. ஏன்னா, அது மறுபடியும் இனப்பெருக்கம் செய்து நெறைய ஆகாம மற்ற செடிகளுக்கு வந்து பரவாம இருக்கும். கண்டிப்பா இத நீங்க வாரத்துல ஒரு தடவ கூட தாராளமா செய்யலாம். செடிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். அதாவது பட்டைய வந்து நீங்க பயன்படுத்தலாம். பட்டை கூட நீங்க கிராம்பு கூட சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ஒரு 4, 5 கிராம்பையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இல்லன்னா வெறும் பட்டை பொடிய வந்து தூள் பண்ணி நீங்க வந்து அதாவது பவுடர் பண்ணி நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்துட்டு வாரத்துல ஒரு தடவ செடியோட வேர்களுக்கு நீங்க ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தூவிட்டு தண்ணி விடலாம். அந்த மாரி பண்ணும்போது செடி நல்லா தழைத்து வளரும். பூச்சிகள் அந்த மாரி தொந்தரவும் இருக்காது. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். இந்த பட்டைய பயன்படுத்தி நீங்க எப்படி வேணாலும் நீங்க அத வந்து பயன்படுத்திக்கலாம். செடிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணீங்க. இன்னொரு கார்டனிங் டிப்ஸோட உங்கள நான் வந்து பார்க்குறேன். மேலும் இது போன்ற கார்டனிங் டிப்ஸ் மற்றும் டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க் யூ.